வணக்கம் நேயர்களே. டிஎஸ்ஓ ஸ்போர்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு நேரம். இந்த விளையாட்டு நேரத்தில் மிக முக்கியமான விளையாட்டு குறித்து பேசுவதற்காக எபின் ரூபன் நம்மளிடம் வந்திருக்காங்க. அதாவது சபக் டக்ரா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான விளையாட்டை பற்றி நாம் இன்று அறிய போகிறோம். அதற்கான நேரம் இது. எபின் ரூபன் அவர்களை இப்போது நாம் வரவேற்போம். வணக்கம் எபின் ரூபன். எபின், இப்போ நம்ம பார்த்தோம்னா சபக் டக்ரா பல்வேறு விளையாட்டுகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த விளையாட்டு எந்த நாட்டில் தோன்றுன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நேயர்கள் எல்லாம் வணக்கம். ஆக்சுவலாக சபக் டக்ரான்றது ஒரு மலேசியாவோட நேஷனல் கேம். அது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய விளையாடுவாங்க. நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் லைக் தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி நாட்டுகள்லாம் ரொம்ப ஃபேமஸான கேம். ரொம்ப இப்போ நம்ம இந்தியாவில் ஹாக்கி, கிரிக்கெட் எப்படி அந்த மாதிரி தாய்லாந்து அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாமே சபக் டக்ராவை ரொம்ப கொண்டாடுற கேமாக இருக்கும். ரூபன், அதாவது சபக் டக்ரா விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் குறிப்பாக இருப்பாங்க, அதில் எத்தனை பேர் விளையாடுவாங்க, அதனுடைய கருத்தை சொல்ல முடியும்? அதாவது இந்த சபக் டக்ரான்ற கேம் 3 வகையாக பிரியுது. குவாட்ரண்ட் ஈவெண்ட்னு ஒன்று பிரியுது, டீம் ஈவெண்ட்னு ஒன்று பிரியுது, ரெகு ஈவெண்ட்னு ஒன்று பிரியுது. இப்போ நம்ம ரெகு ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் விளையாடுவோம். 3 பேர் உள்ள விளையாடுவாங்க, 2 பேர் சப்ஸ்டியூஷன். குவாட்ரண்ட் ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் உள்ள ஆடுவாங்க, 2 பேர் சப்ஸ்டியூஷன். டீம் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகு ஈவெண்ட் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி 3 ரெகுவா இருக்கும். 3 ரெகுல 3 பேரை 9 பேர் விளையாடுவாங்க, 3 பேர் சப்ஸ்டியூஷன்ல இருப்பாங்க. அந்த 3 ரெகுல மெஜாரிட்டி 2 ரெகு ஜெயிக்கிறவங்க வெற்றியாளர்களா நிரூபிப்பாங்க. ரூபன், அதாவது பார்த்தோம்னா சபக் டக்ராக்குன்னு ஒரு பந்து வித்தியாசமாக பந்தை நம்ம பார்க்க முடியுது. அதாவது மஞ்சள் கலர்ல வித்தியாசமாக அது ஏதோ நார்னால செஞ்ச மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. அந்த பந்து உண்மையிலே எப்படி செய்கிறாங்க, அதுக்கு பேர் எதுவும் உண்டா, பிரத்யேகமாக அதுக்கு என்ன இருக்கு, அது வலிக்குமா, அதாவது ஃபுட்பால் மாதிரி அது எதுவும் வலிக்கு போயிடுமா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சபக் டக்ரா பால் பேம்பு ஃபைபர்ன்ற மெட்டீரியலில் உருவாக்கப்படுது. ஆக்சுவலாக அந்த மெட்டீரியல் முதல்ல ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. பட் போக போக விளையாட அந்த மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி ஆக்கி பிளேயர்ஸ்க்கு நிறைய பால் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா, தாய்லாந்துலேருந்து தான் பால் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம இந்தியாவில் இந்த பால் கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையில் சில இடத்துல இந்த ஓலையில் சுருட்டி இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது பேர் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, விளையாட்டு பேர். ஆனால் அது உண்மையான பேர் சபக் டக்ரா தான். அதுக்கப்புறம் அந்த பால் நீங்க பாத்தீங்கன்னா வலிக்கும் தான். ஆனா ஃபுட்பால் எப்படின்னா ஃபுல் கவர்ட் சர்ஃபேஸா இருக்கும் பால். பட் இது கொஞ்சம் ஓட்ட ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த பால் நீங்க பார்க்கும்போது நம்ம ஷூ போட்டுக்கனால அவ்வளோ ஸ்டார்டிங் பிகினர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக வச்சு பழகிடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது ரூபன், இப்போ பந்து எப்படி விளையாடுறாங்க, பந்தை பத்தி அந்த அமைப்பு பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ அந்த பந்து விளையாடும் போது காலால மட்டும்தான் விளையாடுமா, கையை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். சபக் டக்ரான்றது ஒரு கிக் வாலிபால் மாதிரி. இப்போ நம்ம வாலிபால் நம்ம என்ன பண்றோம், கையில விளையாடுறோம், கை விளையாடுறோம், கால் விளையாடுறோம், எல்லாமே ஒரு டச் யூஸ் பண்ணுவோம். திடீர்னு காலில் விளையாடுவாங்க, திடீர்னு வாலிபால் திடீர்னு தலையில திடீர்னு தட்டுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. பட் ஆனா சபக் டக்ரான்ற கேம் வாலிபால்ல நம்ம கை யூஸ் பண்ற மாதிரி இங்க ஃபுல்லா கால் தான். காலு, தொடை, ஹெட்டு. என் நெத்தியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா வீங்கி போய் தான் இருக்கும். ஃபுல்லா பால் எடுத்து விளையாண்டு ஃபுல்லா வீங்கி போய் தான் இருக்கும். அதே மாதிரி கை யூஸ் பண்ணக்கூடாது. கை யூஸ் பண்ணா ஃபவுல்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி வாலிபால்ல நம்ம எப்படி விளையாடுறோம், இங்க இருந்து அங்க தட்டி அந்த சைட்ல இருக்க கோர்ட்ல போய் விழுந்துச்சுன்னா நமக்கு ஆப்போசிட்ல நமக்கு பாயிண்ட் வரும். அதே தான் இங்கேயும், அதே ரூல்ஸ் தான் இங்கேயும். ரூபன், உண்மையிலே உங்களை பார்க்கவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. தலையில இவ்வளவு பெரிய காயங்கள், அதையெல்லாம் தாண்டி அந்த விளையாட்டுல சாதனை பண்ணணுங்கிறத நினைக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறோம் தான், விளையாட்டுல 3 பேர் விளையாடுறீங்கிறீங்க. அந்த 3 பேருடைய ரோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? நீங்க பாத்தீங்கன்னா வாலிபால்ல நம்ம என்ன சொல்லுவோம், சர்வீஸ் அடிக்கிறவனா சர்வர்னுவோம். அதே மாதிரி சபக் டக்ரால சர்வீஸ் அடிக்கிறவனா டெக்காங்னு சொல்லுவோம், டெக்காங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம அட்டாக் பண்றவனா வாலிபால் அட்டாக்கர்னு சொல்லுவோம். இங்க கில்லர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைக், அதாவது அங்க நம்ம அட்டாக் பண்றதை இங்க ஸ்ட்ரைக், ரொட்டேஷன் அந்த மாதிரி நாங்க சொல்லுவோம். அவங்களோட பேரை அவங்களோட ரோல் பேரை நம்ம கில்லர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாலிபால்ல நம்ம செட் பண்றவங்க என்ன சொல்லுவோம், செட்டர்னு சொல்லுவோம். இங்க ஃபீடர்னு. சபக் டக்ரா விளையாட்டு பொதுவா எந்த விதமான மைதானத்துல விளையாட முடியும்? உடல்ல, அதாவது சில கேம் இண்டோர் ஸ்டேடியம்ங்கிறாங்க, திடீர் அவுட்டோர் ஸ்டேடியம், அந்த கடற்கரை, மணல் பகுதி அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இடங்களில் விளையாட முடியுமா, இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு பொதுவான காமன் இது எதுவும்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப ஹை ரிஸ்கான கேம். ஏன்னா நம்ம ஃபுட்பால்ல பைசிக்கிள் கிக் அடிக்கிற மாதிரி இங்க கிக் அந்த மாதிரி கில்லர் அட்டாக் பண்ணும்போது விழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது மேஜரா இந்த கேம் இண்டோர்ல பிராக்டிஸ் பண்றது தான் நமக்கு சேஃப். ஆக்சுவலா எப்படின்னா, இண்டோர்னா சிந்தட்டிக் கோட். நம்ம பேட்மிண்டன் ஆடுறது ஃபுல்லா ரஃப் கோட் மாதிரி இருக்கும். இது சிந்தட்டிக் கோட். சிந்தட்டிக் கோட்னா வுட்டன்ல இது மேட் பண்ண மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி அவுட்டோர்லையும் விளையாடுவாங்க. அவுட்டோரில் தான் நான் என்னோட சைல்ட்ஹுட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது அவுட்டோரில் தான் ஆரம்பித்தேன். இப்போ இண்டோரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த கேம் வந்து பீச்லையும் விளையாடுவாங்க. பீச் செபக் டக்ரா என்று அழைக்கப்படுவாங்க. பீச்லையும் விளையாடுவாங்க. பீச், இண்டோர், அவுட்டோர் 3 இடத்துலையும் நம்ம விளையாடலாம். சபக் டக்ரா விளையாட்டில் வந்து அது வெற்றி பெறதுக்கு எத்தனை புள்ளிகள் தேவை, அதுக்கு எதுவும் நிர்ணயம் எதுவும்? இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 செட் ஆடுவீங்க. ஒரு செட் வந்து 14 பாயிண்ட் கண்டெயின் பண்ணும். 14th பாயிண்ட் வந்து கேம் 0லேருந்து ஆரம்பிச்சு 14th பாயிண்ட் கேம், 15th பாயிண்ட் வின்னு. அதே மாதிரி 3 செட் நம்ம ஆடுவோம். 3 செட்ல மெஜாரிட்டி 2 செட் ஜெயிக்கிறோம் அந்த மேட்சோட வெற்றியாளராக அறிவிக்கும். அதாவது இந்த விளையாட்டை வந்து நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க, எந்த வயசுல இருந்து கத்துக்கிட்டீங்க, இதற்கு பயிற்சி பெறுவதற்கு கண்டிப்பா ஒரு ஆசிரியர் கண்டிப்பா இருந்திருக்கணும். உண்மையிலே அந்த ஆசிரியர் உண்மையிலே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமா தான் நான் கருதுறேன். ஏன்னா இப்படி ஒரு விளையாட்டை ஒரு திறமையா, அது நெல்லை மாவட்டத்தில் வந்து பிரசித்தி பெற்ற அளவில் சொல்லி, அது எந்த பள்ளியில இருந்து படிச்சீங்க, அந்த ஆசிரியரை பத்தி என்ன சொல்லலாம்? அதாவது நான் வந்து இப்போ எப்படி சொல்றது, நான் 6th ஸ்டாண்டர்ட்ல இந்த கேம் ஆரம்பிச்சேன். எங்க ஆரம்பிச்சேன்னா நம்ம ஸ்ரீ ஜெயேந்திரா சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மகாராஜ நகர்ல இருக்கு. அந்த ஸ்கூல்ல தான் நான் ஆரம்பிச்சேன். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பேர் வந்து பேச்சுமுத்து. அவர் வந்து இந்த கேம்ல வந்து 25 வருஷமா மாணவர்கள் பிளேயர்ஸை உருவாக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆக்சுவலா நான் இங்க இருந்து உங்கள்கிட்ட பேசுறேன்னா அவரும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் தான் காரணம் உண்மையாவே. ஸோ 6th இருந்து நான் இப்போ ஒரு 13 வருஷமா விளையாண்டுட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போதுலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். டெய்லி காலையில் ஈவினிங் ப்ராக்டிஸ். அதுவும் மேட்ச்லாம் கிட்ட வந்துருச்சுன்னா சார் ரொம்ப எங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயின் பண்ணதுக்கு அந்த எஃபர்ட்ஸுக்கு நாங்கள் என்ன எடுத்தோம்னா அவருக்கு வந்து ஒரு பேர் எடுத்து கொடுத்தோம். நேஷனல்ஸில் போய் மெடல் அடிக்கிறது அந்த மாதிரி பேர் எடுத்து கொடுத்தோம். அதே மாதிரி எங்கள் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஜெயேந்திரன் சார், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் இல்லைன்னா இது இருக்காது. அவர் பேச்சுமுத்து சார்லாம் இல்லைன்னா நாங்கள் இங்கே இருந்து இருக்க மாட்டோம். ஸோ அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. அதே மாதிரி என்னோட ஃபிசியோ இது செந்தாமரை கண்ணன் சார், அவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன் பாலமுருகன் சார், அவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க யாருமே இல்லைன்னா நான் இங்கே இல்லை அவங்கள்ட்ட. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கோச்சுக்கு எந்த அளவு பங்கேற்பு இருக்கோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி என் சீனியர்ஸ்க்கும் நிறைய இருக்கு. என்னோட திருநெல்வேலி சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ராஜண்ணா, ஜீவியண்ணா, சுந்தரண்ணா, அஜித் அண்ணா, எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே நான் ரொம்ப இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த காலேஜுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். வருஷம் அவங்க வந்து லோக்கல் டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. எங்கள் கேம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஜெயேந்திரா ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களும் வருஷம் திருநெல்வேலி டக்ரா லீக்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஸ்டேட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் சாம்பியன்ஷிப் ஒன்று வைக்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இவங்களாம் இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ண எங்களுக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் அதிகமாகுது. ஸோ எல்லாரும் ஒரு சென்னையில் இருக்க பிளேயர்ஸ், திருவள்ளூர் இருக்க பிளேயர்ஸ், கோயம்புத்தூர்ல இருக்க பிளேயர்ஸ், தூத்துக்குடி, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க பிளேயர்ஸும் வருவாங்க. வந்து ஒன்று கூடி கலந்து விளையாடுற ஒரு போட்டி இது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய லோக்கல் டோர்னமெண்ட் ஆட எங்களுக்கு வந்து நேஷனல்ஸ்க்கு வந்து இன்னும் ரொம்ப எப்படி சொல்றது, இன்னும் ரொம்ப பிளேயர்ஸ்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அந்த கெமிஸ்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. உண்மையிலே மிக சிறப்பு. அதாவது பாளையங்கோட்டையில் இருக்கிற ஜெயேந்திரா ஸ்கூல்ல இருந்த ஜெயேந்திரன் மணி சாரை பற்றி சொன்னீங்க. அதுவும் குறிப்பாக வந்து பேச்சுமுத்து சாரை பற்றி சொன்னீங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இப்படி ஒரு விளையாட்டை கொடுத்து இங்கே அதாவது தமிழ்நாட்டிலே அதுலேயும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாணவர்களை உருவாக்குறது வந்து மிகவும் சிறப்பு. உண்மையிலே அவருக்கு நம்ம தினதரணி சார்பாக வாழ்த்துக்களை தருவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பில் வந்து உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே அவங்கள வந்து நேரத்தில் நம்ம தெரியப்படுத்திக்கொள்ளணும். சந்தோஷமாக அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இப்போ கடைசியாக நம்ம ஒரு கேள்விக்கு வரலாம். நீங்கள் அடிப்படையில் இருந்து வரும்பொழுது இப்போ மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் ஒவ்வொரு போட்டிகள் நடக்கும். அடுத்து ஆல் இண்டியா லெவலில் நடக்குது. இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேட்ச் அப்படிங்கிறாங்க. அதேமாரி இதில் வந்து விளையாட்டில் வந்து எந்தெந்த மேட்ச் நடந்துச்சு, இந்த இதில் என்னென்ன விளையாடுனீங்க, அதுக்கு அடுத்த ஃபைனலாக எதில் ஜெயிச்சிங்க, இது மூலமாக அரசு வேலையில் இதில் யாருக்காவது பயனளிச்சிருக்காங்களா, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இது வரைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்குது, இந்த விளையாட்டில் 3% குறிப்பாக கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அது இந்த விளையாட்டில் எலிஜிபிள் ஆகுமா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆடினேன், அடுத்தது ஸ்டேட் போனேன், அதுக்கப்புறம் தான் நேஷனல்ஸ் செலக்ட் ஆனேன். நீங்கள் நேஷனல்ஸ் நான் எத்தனை நேஷனல்ஸ் போயிருக்கேன்னா ஒரு 10 நேஷனல்ஸ் நான் போயிருக்கேன். நான் ஏன்னா 12 வருஷமாக ஆடுறேன். ஒரு 2 வருஷம் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு அடுத்த ஒரு வருஷமும் நான் நேஷனல்ஸ்க்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நான் கண்டிப்பாக நேஷனல்ஸ் எல்லா நேஷனல்ஸும் போயிட்டேன். அதே மாதிரி நேஷனல்ஸ்லேயுமே கண்டிப்பாக மெடல் பண்ணிடுவோம். நம்ம தமிழ்நாடுன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டீம் நம்ம சபக் டக்ரா இந்தியாவில். அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போனாலே ஒரு மெடல் அடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலங்களுமே
நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, இதனால வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜ் கிடைச்சது. மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு கிடைச்சது ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா. அங்க வந்து நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல படிச்சு, நான் போன வருஷம் தான் 2025 பாஸ்ட் அவுட் முடிச்சுட்டேன். அதே மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போதுமே எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. அது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரெப்ரசென்ட் பண்ணேன். 3 வருஷமா நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கேப்டனா இருந்தேன். ஸோ அதே மாதிரி அங்கே போயிட்டு கன்ஃபார்ம் நாங்கள் மெடல் பண்ணுவோம். அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், கண்டிப்பாக மெடலும் பண்ணுறோம். எங்களோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் தான் அடிப்போம். இன்னும் நாங்கள் கோல்டு தோடல. அதே மாதிரி நீங்கள் நேஷனல்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் கேலோ இந்தியா மேட்ச் நான் போனேன். கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2nd எடிஷனுக்காக போனேன். அதில் வந்து என்னோட பிளேயர்ஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் எபின், நான் சக்தி விக்னேஷ், ஜிவி துரை விக்னேஷ், வேல்ராஜா, அனுமந்த், நாங்கள் 5 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக தங்கப்பதக்கத்தை நாங்கள் வென்று கொடுத்தோம். அதனால வந்து எங்களுக்கு வந்து டெப்டி சிஎம் டெப்டி சிஎம் எங்களை அழைத்தார் அவங்க வீட்டுக்கு. அழைத்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேட்டட் வேர்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எஸ்டிஐடி. தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் விளையாண்டு எனக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் கூட ஆடின எல்லா பிளேயர்ஸுக்குமே கேஷ் ப்ரைஸ் அவார்டு வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு தனிப்பட்ட வகையில் 3.4 லட்சம் ரூபா கவர்மெண்ட் வந்து எனக்கு தந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் அடைகிறேன். ஸோ இதை வச்சுட்டு நான் இன்னும் என் கேமை இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் என்னோட கஷ்டங்கள் நான் போகலாம். அதனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி இன்னும் இந்த கேம் நிறைய டெவலப் ஆகணும், வளர்க்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்துக்கு போனால் இன்னும் நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 3% நீங்கள் சொன்னீங்க, 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால சபக் டக்கராலேருந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து 2 பேர் செலக்ட் ஆனாங்க. ஒருத்தர் வந்து எஜுகேஷனல் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் எஜுகேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்குமே வர காலத்தில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான எஃபர்ட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்க்கணுன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த கேமில் விளையாட வைக்கணும், இது பண்ணணும், நிறைய அமௌண்ட் கொடுத்து இது போய் நிறைய கேம் செலவு பண்ணார். ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நேஷனல் பிளேயரு நீங்கள் மாணவர்களுக்கு, அதாவது வருங்கால மாணவர்களுக்கு சபக் டக்ரா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான அறிவுரைகள் வேற எதுவும் இருக்குதா? மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயந்திரா ஸ்கூலில் இந்த கேம் நிறைய மாணவர்கள், நிறைய சின்ன சின்ன பசங்க, என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருமே நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், எல்லா பிளேயர்ஸும் சொல்லிக்கிறேன். ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து நம்ம போட கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு டைமில் அச்சீவ் பண்ணுவோம். நான் வந்து அவ்வளோலாம் படிக்க மாட்டேன். பட் ஆனால் நான் கேமில் நான் எஃபர்ட்ஸ் போட்டேன். காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, நான் எஃபர்ட்ஸ் போட்டேன். ஸோ அதனால் ஸ்கூலில் நான் வந்து எஃபர்ட்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ண ஸ்கூல் 6 மணிக்கு முடியும், 9 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 9:30 10 மணிக்கு வீட்டுக்கு போவோம். அதுக்கடுத்த காலையில் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு வருவோம். ஸோ படிக்கிற டைம் எனக்கு ரொம்ப கம்மியாயிரும். ஸோ படிக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி கேம் விளையாண்டு எனக்கு வந்து எம்ஐடி காலேஜ் கிடைச்சது. என் மார்க்குக்கு அந்த கிடைச்சிருக்காது. ஸோ என்னோட கேம் வந்து அந்த இடத்துல கை கொடுத்துச்சு. ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக ப்ராக்டிஸ்ன்றோட நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும்னு நான். அதே மாதிரி இங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்து என் கேமை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் நீங்கள் எல்லாரும் நினைக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். உண்மையிலே மிக சிறப்பான இந்த தருணத்தை நம்ம எதிர்கொள்கிறோம். சபக் டக்ரா விளையாடுனா எந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம எபின் வந்து சொல்லியிருக்கிறாப்புல. உண்மையிலே அவருக்கு வந்து வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் எவ்வாறு பயிற்சி பெற வேண்டும், பயிற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு விளையாட்டிலும் பயிற்சி கண்டிப்பாக தேவை. அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் அனைவரும் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். டிஎஸ்ஓ ஸ்போர்ட்ஸ் வழங்கும் அடுத்த விளையாட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். ராமலிங்கம்.